ஓம் சாந்தி. ஆஹா ட்ராமா ஆஹா என்ற தலைப்பில் 12 நாளுக்காக இங்கிலீஷ் பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 3வது நாள். இந்த 12 நாள் பட்டியில் 3வது நாள் ஆகிய இன்னைக்கு இன்றைய தலைப்பு ஆத்மா நடிகன், வேஷம் அல்லது காட்சி கிடையாது. நீங்கள் பார்க்குறப்பவே புரியும், நீண்ட காலமாக மறைஞ்சிருந்த நம்மளுடைய அடையாளத்துக்கு பாபா ஞானத்தின் மூலமாக நமக்கு தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறாரு. கூடவே நாம் உண்மையிலேயே யார் அப்படின்றத நமக்கு உணர வச்சிருக்காரு. இதுவரைக்கும் நாம் எதெல்லாம் நாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம யார் அப்படின்ற விஷயத்தை புரிய வச்சு நாம் யாருன்றதை மறந்ததுனால என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. இந்த முழு உலகமே 5000 ஆண்டுகளாக நடைபெறுது. இந்த எல்லையற்ற நாடகத்தினுடைய மேடை, இந்த முழு உலகமும் அந்த நாடகத்திற்கான மேடையாக இருக்குது. நாம் ஸ்டேஜுக்கு வர்றப்போ ஒரு நடிகர் ஒரு காஸ்டியூம், அதாவது நடிக்கக்கூடிய அந்த வேஷம் அணிகிறது மாதிரி நாமளும் இந்த உடல் என்ற வேஷத்தை அணிஞ்சிட்ருக்குறோம். நம்மளுடைய மேடை தயாராகிட்டு நாடகம் நடைபெற வேண்டிய அந்த சூழ்நிலை உருவாகுது. அங்கே பொருட்கள் இருக்கலாம், இயற்கை இருக்கலாம். ஒவ்வொரு காட்சிகளினுடைய அமைப்பு எல்லாமே மாறுபடும். ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு சூழ்நிலை வேறுபட்டதாக இருக்கும். இங்கே நாம் இந்த உடல் என்ற வேஷத்தை எடுத்திருக்கிறோம். அந்த வேஷத்திற்கு ஏற்கிறதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அதாவது எந்த காஸ்டியூம் போடுறாங்களோ அதற்கான பெயர் ஒன்று வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு சீரியல் எடுக்கிறாங்க, இல்லை நாடகம் எடுக்கிறாங்க அப்படின்னா நடிகரோட உண்மையான பேர் வேறையாக இருக்கும். அவங்க பேர் அஜய் இல்லை விஜய் அப்படி இருக்கலாம். ஆனால் நாடகத்தில் அவர் நடிக்கும்போது அவருக்கு வேற ஒரு பேரை வைப்பாங்க. நடிகரினுடைய தொழில் என்ன? நடிக்கிறது. ஆனால் அவர் அந்த வேஷத்தை போட்டு நாடகத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா அவர் நடிகராக நடிக்க மாட்டார். அது வேற ஒரு தொழிலாக இருக்கும். ஒரு நாடகத்தில் அவர் ஒரு தூய்மை பணியாளராக இருக்கலாம், மற்றொரு நாடகத்தில் அவர் போலீஸாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நாடகத்துலேயும் அவர் ஒரு தொழில் நடிச்சிட்ருக்கிறாரு. இது எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்ட விஷயம், சின்ன ஒரு நாடகம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆத்மா இந்த ஸ்டேஜுக்கு அதாவது இந்த மேடையில் இந்த உடல் என்ற வேஷத்தை போட்டுக்குது. அதுக்கப்புறம் அந்த வேஷத்துக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? நாடகத்தில் ஸ்கிரிப்ட், அதாவது நாடகம் தொடங்குது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான காஸ்டியூம் போட்டுக்கணும், உடைகள் அணியணும், அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. இந்த நாடகத்தில் ஒரே ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. ஒரே நடிகர்கள் ஒருவருக்கு சகோதரனா, இன்னொருத்தருக்கு நண்பரா, இன்னொருத்தருக்கு அப்பாவா, அந்த மாதிரி நடிக்கிறாங்க. வேஷங்கள் மாறிட்டே தானே இருக்குது. அதனால் நாம் ஒருவருக்கு மகளாக, ஒருவருக்கு ஃப்ரெண்டாக, ஒருத்தவங்களுக்கு சகோதரியாக இருக்கிறோம். ஒரே நேரத்தில் பல வேஷங்களை நாம் நடிக்கிறோம். ஒரே ஒரு வேஷம் மட்டும் கிடையாது. நாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு தொழில்முறை மனிதராக இருக்கிறோம். நாடகத்தின் அமைப்பு மாறுறப்போ பல விஷயங்கள் அதே மாதிரி மாறிடுது. ஆனால் ஒரு குறுகிய கால நாடகத்தில் இந்த அளவிலான நிரந்தர நாடகத்திற்கும் இடையில் மிக முக்கியமான வேறுபாடு என்ன? அதாவது இப்போ சீரியல் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த நாடகத்துக்கும் இந்த அளவற்ற நிரந்தரமாக நடக்கக்கூடிய நாடகத்துக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன வேறுபாடு இருக்குது? இப்போ குறுகிய கால நாடகத்தை நம்ம மாற்ற முடியும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஏதாவது முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை மாற்றுவாங்க. இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாம். அவங்களுடைய பெயரையும் மாற்றுவாங்க. ஆனால் இது நிரந்தரமானது. இந்த நாடகத்தை யாரும் மாற்ற முடியாது. இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வேற ஆளை வச்சுக்கலாம், அப்படியெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ நேற்று சொன்னது மாதிரி இது நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு முக்கியமான வேறுபாடு இருக்குது. அது சாதாரணமான குறுகிய கால நாடகத்தில் நடக்கிறதில்ல. ஆனால் இந்த நிரந்தர நாடகத்தில் பெரிய அளவில் நடக்குது. அது என்ன? நடிகன் என்பதையே மறந்துடுறான்.
அதாவது நான் தான் நடிகன், நான் தான் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்றதே மறந்துடுது. இதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு நடிகன் நான் நடிகன் அப்படின்றதே மறந்தால் அந்த நாடகம் சரியாக நடக்குமா? நடக்காது தானே. அப்போது நடிகன் குழப்பம் அடைஞ்சிட்றான். என்ன செய்யணும் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. தன்னை பற்றியே தெரியல. அதனால் நிச்சயம் குழப்பமாயிடுது. அதே தான் இங்கே நடக்குது. நடிகன் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்துட்டான். காஸ்டியூம்லாம் எல்லாமே வந்து மாறிடுச்சு. அடையாளங்களை எடுத்துக்கிறான். இப்போ பெயரின் அடையாளத்தை எடுத்துக்கிறான். தொழிலின் அடையாளத்தை வந்து எடுத்துக்கிறான். உறவுகளின் அடையாளத்தை எடுத்துக்கிறான். இப்போது அஜய் என்ற நடிகன் நான் வந்து அஜய் அப்படின்றதையே மறந்துட்டு நான் இந்த வேஷமே என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது மாதிரி. இப்போது அஜய்ன்றவன் நடிகர் இல்லையா? ஆனால் அதையே மறந்துடுறாங்க. அவங்க என்ன வேடம் அணிஞ்சு நடிக்கிறாங்களோ அதுதான் நான் நினச்சிக்கிறது. அதனால் ரொம்ப குழப்பம் உருவாயிடுது இல்லையா? இப்போ நடிக்கிறவங்களுக்கு குழப்பமாயிடுது, மற்ற நடிகர்களுக்கும் குழப்பமாயிடுது. அப்போ அந்த குழப்பம் மேலும் கேள்விகளுக்கு வழியாக இருக்குது. அப்போது குழப்பம் இதனால் என்ன ஆகுது? கலக்கம் வருது, மோதல் வருது, போட்டி வருது, ஒப்பீட்டு செய்கிறது வருது, பொறாமை வருது, வெறுப்பு வருது. இப்போ இது எல்லாம் எதனால் வருது? ஒரே ஒரு விஷயந்தான், தான் யார் அப்படின்றத மறக்கிறதுனால இது எல்லாமே வருது. அதனால் பாபா வந்து திரும்ப திரும்ப நினைவூட்டுறாரு, நீங்கள் யாருன்றத நினைவில் வைங்க, நீங்கள் யாருன்றத நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்றாரு. இப்போ இந்த எல்லா சொல்லுமே வந்து மறந்துடுறாங்க. இந்த லேபிள்கள் எதுவுமே நீங்கள் கிடையாது, நீங்கள் ஆத்மா. ஏன்னா நடிகரோட இயல்பும் அவங்க நடிக்கக்கூடிய வேடத்தின் இயல்பும் மாறுபட்டது. அஜய் அமைதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அவர் நடிக்கக்கூடிய காஸ்டியூம் எரிச்சலான குழந்தையாக இருக்கலாம். அப்போ இது கலந்துருச்சு அப்படின்னா குழப்பம்தான் ஏற்படும் இல்லையா? ஆத்மாவை எப்படி விவரிப்பது? அதாவது ஆத்மாவினுடைய வடிவம் என்ன? ஒளி வடிவம் பிந்து. ஆத்மா உடலற்றது, உடல் வடிவமற்றது, ஒளி ஆற்றல், காண முடியாத ஜோதி, புள்ளி, நட்சத்திரம். ஆத்மா நடிகராக இருக்குது, விருந்தினராக இருக்குது. ஆத்மாவை நடிகராக, விருந்தினராக, ஒரு பயணியாக, விளையாட்டு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த விளையாட்டு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் உடலும் வேஷமும் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோன்னா அதற்கு காலம் இருக்குது, இவ்வளோதான் அப்படின்ட்டு. இப்போ அதற்கு முடிவு நாளும் இருக்கும். ஆத்மா அதுக்கு வந்து ஆண் பெண் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஆத்மாவுக்கும் வயசும் கிடையாது. அதனால் அது காலமும் இல்லை, நித்தியமானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது இரண்டும் கலந்தால்தான் சிக்கல்கள் வந்து உருவாயிடுது. பாபா சொல்கிறாரு, இந்த மேடையில் நாம் எதெல்லாம் வாங்கிக்கிறோமோ, காரு இல்லை வந்து சொத்து, வீடு, பங்களா, பதவி, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், தற்காலிகமானது. அப்போ அந்த வேடம் முடிஞ்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு கிடையாது, அது நீங்கள் கிடையாது. அப்போ இப்போது பாபா ஆத்மாவை எப்படி பார்க்குறாருன்றத பார்க்கலாம். இன்றைக்கி முரளியில் 11 நவம்பர் 1981 பாபா சொல்லியிருக்காரு. இதில் பாபா பிந்து என்ற சொல்லை எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கிறாருன்னு எண்ணி பாருங்கள். விதை ஒரு பிந்து, முழு மரமும் அந்த விதையில் அடங்கியிருக்கு. நீங்கள் ஆத்மாக்கள் பிந்துக்கள். 84 பிறவியினுடைய சம்ஸ்காரம் உங்களுக்குள்ளே அடங்கியிருக்கு. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கீங்க. 5000 வருஷத்தின் நாடகத்தின் முடிவுக்கு கொண்டு வர்றீங்க. கடந்தது எல்லாம் ஒரு புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வைங்க. நீங்கள் பிந்து ஆகி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பாபா பிந்துன்ற வார்த்தையை நிறைய டைம் வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு. ஏன் பாபா இவ்வளோ வந்து வலியுறுத்தி சொல்கிறாரு? ஏன்னா வீட்டுக்கு திரும்ப நாம் அதுவாகவே ஆகணும், திரும்ப போகணும். பிந்து ஆகி பிந்துவோட வீட்டுக்கு திரும்ப போகணும். அவர் வீடு அனைத்து பிந்துக்களின் வீடு, புள்ளிகள். அப்போ அங்கே எண்ணம், செயல், சம்ஸ்காரம் எல்லாமே புள்ளியிடப்பட்ட நிலையில் இருக்கும். அதாவது ஆத்மா எண்ணமற்றது, செயலற்றது, சம்ஸ்காரமற்றது. அதுதான் ஆத்ம உலகில் ஆத்மாவோட இயல்பு. பாபா சொல்கிறாரு, எல்லா செயல்களையும் செய்கிறது யார்? பிந்து, அதாவது புள்ளி. இப்போ நீங்கள் பூமியிலிருந்து நிலாவுக்கு போனாலும் அங்கே போகிறது யார்? புள்ளி தான். இப்போ
இப்போ அமைதியினுடைய சக்தியினால் 3 உலகத்தை சுற்றினாலும் போகிறது யார்? புள்ளி. அறிவியலின் சக்தியாக இருந்தாலும் அமைதி சக்தியை உருவாக்குறதும் நிர்ணயம் செய்கிறது, நிர்வாணத்துக்கு போகிறது, சக்தி ஆக்கிறது எல்லாமே அந்த பிந்து புள்ளி செய்யக்கூடிய வேலை. ஒரு விதையிலிருந்து முழு மரமும் வளருது. பிறகு அது எதில் போய் கரையுது? விதையிலேயே, அதாவது பிந்துவில். ஆரம்பமும் முடிவும் என்றைக்குமே என்றென்றும் பிந்து தான். இப்போ நீங்கள் 3 காலத்தினுடைய மற்றும் 3 உலகத்தினுடைய ஞானத்தை தெரிஞ்சிருக்கீங்க. அதை அடையிறது யார்? பெற வைக்கிறது யார்? பிந்து. அடையிறது பிந்து தான். அப்போ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பல வேஷத்தில் நடிக்கிறீங்க. ஆனால் நடிகர் யார்? பிந்து. ஹீரோ அதில் பிந்து தான். இப்போ உங்கள் பாகத்தை நடித்தது யார்? அதுவும் பிந்து. முழு மகத்துவமும் பிந்துவுக்கு தான் இருக்குது. பிந்துவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் புரிஞ்சிடும். எல்லாத்தையும் நீங்கள் அடைகிறீங்க. பிந்துவினுடைய நிலையில் நிலச்சிருந்தீங்கன்னா உங்கள் எண்ணம், உங்களுடைய உணர்வு, உங்களுடைய சொற்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே உயர்ந்ததாக ஆகிடும். அதனால தான் பாபா சொல்லிய பிந்து என்பதோட முக்கியத்துவம் இது. அதாவது ஆத்மாவோட அடையாளமே அந்த பிந்து. இன்னொரு பிந்துவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாபா பரமாத்மா. அந்த பிந்துவோட மகத்துவம் பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாம் கவனம் வைக்க போகிறது முதல் பிந்து. அதாவது முதல் பிந்து எது? ஆத்மா. இப்போ இதில் தான் நாம் இன்றைக்கி கவனம் செலுத்த போகிறோம். பாபா சொல்கிறாரு அதற்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு ஒரு பிந்துக்குள்ளேயே. 84 பிறவியினுடைய பாகம் நீங்கள் ஏற்றுக்கிட்ட பல்வேறு பாத்திரங்கள், 3 உலகத்தினுடைய ஞானம், 3 காலங்களினுடைய ஞானம், அதாவது முதல், இடை, கடை, இந்த எல்லாமே அந்த ஒரு பிந்துக்குள்ளே அடங்கியிருக்கு. உலக ரீதியாக நம்ம பார்த்தாலும் எது ரொம்ப நுண்ணியமாக இருக்கோ அதுக்கு தான் அதிக சக்தியும் அதிக தாக்கமும் இருக்கும். அப்படி தான் இங்கேயும் இந்த பிந்து, இந்த புள்ளி தான் ஒவ்வொரு இயக்கத்துக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், உருவாகக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்துக்கும் மூல காரணமாக இந்த பிந்து தான் இருக்குது. அதுதான் விதையாகவும் இருக்குது, அதுதான் ஆரம்பமாகவும் இருக்குது. இதை வச்சு நாம் விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா பாபா சொல்கிறாரு நம்மளுடைய எண்ணம், வார்த்தை, செயல் தானாகவே உயர்ந்ததாயிடும். எல்லாத்துக்கும் மூல காரணம், மூல ஆதாரமே பிந்து தான். இப்போ நம்ம எப்போ ஆத்மா நினைத்து எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ இப்போ நமக்கு எல்லாமே ஈஸியாகிடும். அதுதான் அதோட மகத்துவமாக இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறாரு உங்களை ஆத்மான்னு நினச்சிட்டு உங்களுடைய செயல்களை செய்யுங்க. இது சொல்லுக்காக மட்டும் கிடையாது, நடைமுறையில் ஆழமாக பயிற்சி செய்ய வேண்டிய ஒன்று. வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாது. இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்தே செய்யப்படக்கூடிய பயிற்சி என்ன? ஆத்ம நினைவை கொண்டு வர்றது, ஆத்ம விழிப்புணர்வை நம்ம உயிரோடு வச்சிருக்கிறது. அதாவது இந்த 12 நாளில் தொடர் நம்மளுடைய நோக்கம் அதுதான், ஆத்ம நினைவை உயிரோடு கொண்டு வர்றது. ஆத்மாக்கும் நாம் ஏற்றிருக்கக்கூடிய பாத்திரத்துக்கும் பதவி, பெயர், அடையாளம், ஒட்டிக்கொண்ட எல்லா டேக்ஸுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தெளிவாக நம்ம பார்க்கணும். அதனால தான் பாபா அடிக்கடி சொல்கிறாரு 5 சொரூபத்தோட பயிற்சி, 3 புள்ளியினுடைய பயிற்சி. இது எல்லாமே நம்ம உண்மை நிலைக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்கான பயிற்சிகளாக இருக்குது. பாபா நம்மளோட கவனத்தை அதில் நிலைநிறுத்துகிறாரு. ஏன்னா இதை விரிவில் சென்றோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஆனால் எசன்ஸ், அதனுடைய சாரம் அந்த நிலையில் அது தூய்மை. அதனால் நீங்கள் யார் என்பதினுடைய உண்மையை நாம் உணரணும். அதனால தான் பாபா விரும்புகிறதும் நாம் அந்த சார நிலையில் இருந்துட்டு பாத்திரத்தை நடிக்கணும். அப்போதான் நாம் உண்மையிலேயே பாபாவின் உதவியாளராக ஆக முடியும். இப்போ கொஞ்ச நாளுக்காக, காரணங்களுக்காக கிடையாது, மேலோட்டமான காரணங்களுக்காகவும் கிடையாது. இந்த விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் நாம் பாபாவினுடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது பிரதிபலிப்புகளாக ஆக முடியும். ஆத்மானா என்ன?
ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வடிவத்தில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இயல்பில் மூலத்தில் அதே தன்மை. அதனால தான் பாபா நம்மளை அவருடைய பிரதிபலிப்புக்காக, அவருடைய வாரிசுகளாக, அவருடைய குணங்கள் கொண்டவராக, உலகத்துக்கு அவரை வெளிப்படுத்த போகிறவராக பார்க்குறாரு. அதை உண்மையாக செய்யணும் அப்படின்னா நாம் அப்படியே ஆகணும். 5 சொரூபத்தின் பயிற்சி இல்லைன்னா சக்கரத்தை சுற்றக்கூடிய பயிற்சியை நாம் செய்யணும். அப்படி செய்யும்போது என்ன நடக்குது? அது ஒரு சுழற்சி. நாம் பல பாத்திரங்களை எடுத்து நடிக்கிறோம், பல விஷயங்களை கடந்து போகிறோம். அப்போ அது இந்த தற்போதைய பாத்திரத்தின் பிடியிலிருந்து ஆத்மாவின் மீது அதிலேருந்து நம்ம விலகுறோம். இப்போ இந்த பாத்திரத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, இதை கருவியாக பயன்படுத்துங்க, பெரிய படத்தை பாருங்கள். இப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்குள்ளே மட்டும் சிக்கிக்காதீங்க, நீங்கள் இதை விட மிக பெரியவங்க. பாபா முரளியில் சொன்னது மாதிரி இந்த பிந்து தான் 3 உலகத்துலேயும் பயணிக்குது, காலத்தை தாண்டுது. எல்லா அறிவையும் எல்லா ஞானமும் யாருக்கு தெரியும்? இந்த பிந்து ஆத்மாக்கு தான் தெரியும். இதை விட இந்த அடையாளம் எவ்வளோ சின்னது. இந்த பாத்திரம் 20-25 ஆண்டுகள் படித்து ஒரு நிலையை அடையுது. ஆனால் ஆத்மா 3 உலகங்களின் அறிவையும் சுழற்சியின் தொடக்கம், நடிப்பும் முடிவையும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சிருக்கு. இதற்கு பாபா தன்னுடன் சமமாக பார்க்குறாரு. அப்படி இருக்க இந்த பாத்திரத்தோட மதிப்பு என்ன? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இதிலையே சிக்கிக்கிறோம். இதையே சிறப்பாக ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறோம். நான் டாக்டர், சிறந்த டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர், நான் சிறந்த இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு இவையெல்லாம் இந்த ஆத்மாவோட மகத்துவத்தை ஒப்பிட்டோன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்மளுடைய உண்மை இவ்வளோ பெருசாக இருக்கும்போது தற்காலிகமாக பொய்யான அடையாளத்தை நம்ம பிடிச்சிக்கணும்னு தேவையே இல்லை. அதை பிடிச்சிக்கிறதுனால தான் நம்மளுடைய மகத்துவம் குறைஞ்சி சாதாரண நிலைக்கு வந்துடுறோம். இப்போது இது நம்மளுடைய மீண்டும் திரும்பக்கூடிய பயணம், ஆத்மாவில் மகத்துவத்தை திரும்ப உணர்றதுக்கான பயணம். சின்ன சின்ன அற்பமான விஷயங்களை என்னோடதுன்னு பிடிச்சிக்காம விடுறதுக்கான பயணம். இன்றைக்கான ஹோம்ஒர்க், நான் முதல்ல என்றும் ஒரு பிந்து. நான் பிந்து அப்படின்ற விழிப்புணர்வில் இருக்கணும். நாள் முழுவதும் வேறு வேறு பாத்திரத்தில் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதையே நாம் நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும். அதாவது வேறு வேறு ரோல் நம்ம நடித்தாலும் நாம் பிந்து, நான் ஆத்மா அப்படின்ற அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். 2வது விஷயம், நாம் ஏற்றிருக்கக்கூடிய பல்வேறு அடையாளங்களை ஒரு படமாக வரையுங்க. ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு லேபிள்கள் இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு எந்த லேபிள் என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். 3வது, ஆத்மா அடையாளத்தையும் பாத்திர அடையாளத்தையும் கலக்கிறதுனால எப்படி உங்கள் செயலோட மாறுது, மக்களோட நடந்துக்கிறது மாறுபடுது. உங்கள் மனநிலையாக இருக்கட்டும், நீங்கள் நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி மாறுது அதை பற்றி சிந்தியுங்க, அதை பிரதிபலியுங்க. இப்போ இன்றைக்கான 3 ஹோம்ஒர்க். நான் முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு பிந்து அப்படின்ற விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம என்ன காரியம் பண்ணாலும் இந்த நினைவு நமக்கு இருக்கணும். 2வது விஷயம், நாம் ஏற்றிருக்கக்கூடிய பல்வேறு அடையாளங்கள், அதாவது பல்வேறு பொறுப்புகள் நமக்கு இருக்கும் இல்லையா, அதில் நாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன நமக்கு லேபிள்கள் இருக்குது அப்படின்றத எழுதணும். 3வது விஷயம், ஆத்மாவோட அடையாளம். அப்போது ஆத்மாவையும் நம்ம அந்த ரோல் 2ஐயும் கலக்கிறதுனால என்ன ஒன்று நடக்குது, என்னெல்லாம் மாறுது, இதை பற்றி சிந்திக்கணும். இப்போ இதை பற்றி நாம் 3rd பாயிண்ட் எழுதணும். இன்றைக்கான ஹோம்ஒர்க் இதுதான். நல்லது. ஓம் சாந்தி.